தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்த இந்த மாடல் பிளவுஸோட கட்டிங் வீடியோவோட ஸ்டிச்சிங் வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ 36 சைஸ் கொண்ட ஒரு பிளவுஸ் எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து நீங்க வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வரைக்குமே நீங்க வந்து பார்க்காட்டி மேலே கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மாடல் பிளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறதோட வீடியோட லிங்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஆல்ரெடி வந்து நான் திங்க் பண்ணது 2-3 வீடியோவை போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சில தவிர்க்க முடியாத காரணங்களால ஸோ இதை வந்து ஒரே வீடியோவோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஸோ இதை வந்து ஒரே வீடியோவை போடுறேன். ஸோ இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா உங்களாலையும் இதே போல பிளவுஸ் வெட்டி அழகா வந்து உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து பேட்டர்ன் தைச்சு போட முடியும். ஸோ இது வந்து ஒரு பேக் ஓப்பன் பிளவுஸ் அண்ட் ஆல்சோ நீங்க வந்து ஆல்ரெடி தமிழ்ல பார்த்துருப்பீங்க அந்த டிசைன் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும் விரும்புறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை பத்தின கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. உங்களுக்கு தேவைப்படாட்டாலும் நிறைய பேருக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை யூடியூப் வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மறக்காம இதை மட்டும் செய்யுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் எல்லாம் இனிமையாக கொண்டாடி முடிச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம வேலைக்கு போகலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ப்ளூ கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமோசாவாக நம்ம வந்து மடித்து முதல்ல தைச்சிக்க போகிறோம். ஸோ இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு நீளம் 2 இன்ச்சு அகலம் இந்த மாதிரி வர மாதிரி நம்ம வந்து வெட்டிக்கணும். ஸோ இந்த அளவு வச்சுட்டா நம்ம வந்து தைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து அளந்துக்கலாம். 2 இன்ச்சு நீளம் 2 இன்ச்சு அகலம் இந்த மாதிரி வந்து அளந்துக்கோங்க. அளந்து அதற்கேற்ற போல் ஸோ இந்த மாதிரி எதுக்காக 2 இன்ச்சு வந்து நான் வந்து சமோசாவுக்கு வந்து அகலம் தரேன்னா மடிப்பு வந்து ஒன்று போல் வந்து வரும். சில நேரம் வந்து ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே மாதிரி ஒரே அளவில் வந்து வர்றதுக்கு ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் 2 இன்ச்சு அகலம் 2 இன்ச்சு நீளத்தில் இந்த சமோசா கொண்டான அந்த துணி வந்து வெட்டிக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காட்டிட்டேன். ஸோ நம்ம இந்த ப்ளவுஸுக்கு வந்து குறைஞ்சது வந்து இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ் தைக்கணும்னா குறைஞ்சது ஒரு 2 மீட்டர் அல்லது 2.5 மீட்டர் அளவுக்கு வந்து இந்த சமோசா வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போது ஃபஸ்ட் அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டிடுறேன். பார்த்திங்களா, இதில் வரக்கூடிய அந்த சதுரம் கரெக்டாக வந்து சதுரமாக வந்து அந்த துணி வந்து வரணும், செவ்வகமாக வந்துடக்கூடாது. இது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக மடித்து ஒரு மூலையை மடித்து திரும்ப இன்னொரு மூலையும் வந்து மடிச்சுக்கணும். இப்படி மடித்து இங்கே பாருங்கள் கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்டில் வந்து தையல் போடணும். இதை வந்து கரெக்டாக மடித்து தையல் போடும்போது இது ஒவ்வொரு சமோசாவுக்கும் இடைவெளியில் 1.25 இன்ச்சு வரைக்கும் கேப் வைக்கணும். பாருங்கள் 1.25 இன்ச் கரெக்டாக கேப் வைக்கிறேன். ஸோ இதே போல் 1.25 இன்ச்சு கேப் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவும் நெருக்கமாக வச்சிடக்கூடாது, அதே நேரத்தில் வந்து ரொம்பவும் தள்ளி வச்சிடக்கூடாது. இதே போல் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 2 மீட்டர் அல்லது 2.5 மீட்டர் வந்து சமோசா வந்து தைச்சி முதல்ல எடுத்துக்கோங்க. தைக்கும்போது ரொம்பவே அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நிதானம் தேவை. எப்போவுமே வந்து மாடல் ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தால் எப்போவுமே வந்து நிதானம் தேவை, அவசரப்படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மாடல் ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம கரெக்டாக வந்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு மாடல் ப்ளவுஸ் நான் வந்து போட்டிருப்பேன். அது வந்து கேன்வாஸ் வெட்டி அதில் வந்து எப்படி தையல் போடணும், தையல் போட்டு அதுக்கப்புறம் வந்து பட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற பொசிஷனில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே பொசிஷன் அதே சேம் திங் தான் நீங்கள் இதுலேயும் வந்து பண்ண போகிறீங்க. வேறு எந்த மாற்றமும் நீங்கள் செய்ய போகிறதில்ல.
சில பேர் தைக்கும்போது வந்து இந்த மாதிரி சமோசாலாம் வைப்பாங்க. பட் அந்த மாதிரி வந்து செய்யாதீங்க. உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து கரெக்டாக வந்து வராது. ஸோ இந்த மாதிரி வந்து 1 1/4 இன்ச் கணக்கு வந்து வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா பாருங்கள். இப்போ நான் தைச்சிட்டு இருக்கிறது ஒன்று போல் வந்து ஒன்று கூட சிறுசு இல்லாமல் ஒன்று கூட பெருசு இல்லாமல் கரெக்டாக ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து வரணும். ஸோ அப்போ தான் வந்து மாடல் தைக்கும்போது அதில் வந்து நமக்கும் வந்து ஒரு முழு திருப்தி வந்து கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு தைச்சாலும் சரி தான், இல்லை நம்மளோட கஸ்டமருக்கு தைச்சாலும் சரி தான், அவங்களுக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வைக்கக்கூடிய சமோசா வந்து நம்ம வந்து நெக்குக்கு மட்டும் இல்லாமல், போட் நெக்குக்கு மட்டும் இல்லாமல், அண்டு இது வந்து கைக்குமே வந்து வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக 2.5 மீட்ரு நீளத்துக்கு வந்து இது தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து தைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு தேவையான அளவு வந்து நான் வந்து தைச்சிருக்கேன். ஸோ முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அளவுகள் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கண்டினியூவாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைச்சிருக்கும்போது இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஒரே அளவாக வந்திருக்கு. பாருங்கள், நான் இப்போது 2.5 மீட்ரு அளவுக்கு வந்து நான் தைச்சிருக்கேன். சின்ன சின்ன அளவாக தைச்சிருக்கேன். அந்த தேவைக்கேற்ப வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் வந்து தைக்கும்போது வந்து பண்ணிக்கலாம். கைக்கு தனியாக, கழுத்துக்கு தனியாக இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நானும் வந்து இதில் மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒரு 2.5 மீட்டர் நீளத்துக்கு வந்து இதை வந்து தைச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கேன்வாஸ் வந்து ஒட்டி நான் ஆல்ரெடி வந்து தையல் போட்டு வச்சுருந்தாலும், ஸோ அது இந்த மாதிரி வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து முதல்ல இந்த சமோசா வந்து சின்ன அளவாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து அது எந்த அளவுக்கு வருது, கழுத்து அளவுக்கு வருதா அல்லது கையோட அளவுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தான் வந்து நான் வந்து இந்த இதில் வந்து கரெக்டாக இந்த நீளம் சரியாக போகும் கைக்கு அப்படிங்கிறனால வந்து எனக்கு தெரியும். அப்படிங்கிறனால வந்து நான் கரெக்டாகவே அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து தைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து கையில் வந்து முதல்ல வந்து சமோசா வந்து வச்சுக்கிறேன். இதை வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்க முடியாது அப்படிங்கிறனால தான் ஒரே நீளமாக 2.5 மீட்டருக்கு உங்களுக்கு வந்து அடிக்க சொல்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து தேவைக்கேற்ப இதில் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ வந்து இதில் பிடிமானத்துக்கு உண்டான அளவு வந்து கண்டிப்பாக மார்ஜின் பண்ணணும். அந்த பிடிமானத்துக்கு உண்டான அளவு மார்ஜின் எந்த அளவு இருக்கோ அதுலேயே நம்ம வந்து திரும்பவும் இந்த சமோசா வந்து வச்சு பதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோ சஜஷன் ஃபார் எனிதிங். இப்போது இதுலேயும் கை பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி வெட்டியிருக்கேன். இன்னும் வந்து நான் இதில் வந்து கவர்த்துட்டு வந்து வெட்டலை. ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு கார்னரில் வந்து முடிக்கணும். இப்படி தையல் போடும்போது வந்து பாருங்கள், கரெக்டாக எந்த இடத்துல கோடு போட்டிருக்கணும் அதுக்கு மேலேயே இந்த சமோசாவோட அந்த கூம்பு வடிவில் இருக்கக்கூடியது வெளியே வைக்கணும். பிசுறு வந்து உள்ளே போயிடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி வைக்கணும். அந்த கூம்பு பகுதி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர்ற மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு கையில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து வச்சு தையல் போட்டுக்கிட்டோம்னா, நம்ம இந்த மாதிரி வந்து கையில் வந்து வச்சு தைக்கும்போது தேவைக்கேற்ப நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது சில நேரங்களில் நீளமாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். நம்ம கை தைக்கும்போது ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து தையலுக்கு சரி வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த 2 கையுமே ஒரே அளவு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த கவர் தட்டு வெட்டினா தான் நமக்கு வந்து முன்பாகம் எது பின்பாகம் எது அப்படிங்கிறது தெரியும். அதனால் வந்து இதை கையை வந்து தச்சு முடிச்சுட்டு அதற்கப்புறமா நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது நமக்கு வந்து இதில் வந்து கை வந்து மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்னதான் வந்து இந்த கூம்பு பகுதி வந்து மாறி மாறி வந்தாலும் தைக்கும்போது நம்ம வந்து அதை சரியாக வந்து வச்சுக்கணும். கரெக்ட் அண்ட் பொசிஷனில்
கீழே எந்த அளவுக்கு நம்ம கோடு போட்டிருக்கோமோ அந்த கோட்டுக்கு மேலேயே வச்சு தைக்கணும். இந்த மாதிரி வந்து மாறி மாறி தான் வரும். பட் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக வந்து அதை செயல்படுத்தணும். இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போது பாருங்கள், இதில் வந்து ஒரு சமோசா அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிறனால வந்து அது தேவைக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து அதை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஸோ இதுவே வந்து ஒரே நீளமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் வந்து வராது. அப்புறம் சின்னதாக போச்சு பெருசாக போச்சு அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும். இப்போ வந்து தைச்சி முடித்த உடனே இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அதனால தான் அந்த கூம்பு பகுதியை வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு பிசிறு உள்ள பகுதியை உள் பக்கமாக வர்ற மாதிரி வந்து வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். பாருங்கள், இதில் இப்போ பிடிமானத்துக்கு நம்ம ஏற்கனவே எவ்வளோ பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து மார்ஜின் போட்டு வச்சுருக்கோம். அண்ட் ஆல்சோ உள்ளே வந்து தையலும் போட்டு வச்சுருக்கறனால அந்த தையல்லேருந்து கரெக்டாக ஒரு நூல் அளவுக்கு உள்ளே நம்ம பிடிச்சிக்கணும். தையலுக்கு வெளிப்பக்கம் வந்துடக்கூடாது. தையல்லேருந்து உள் பக்கம் இப்படி நம்ம தச்சு திருப்பும்போது ஏற்கனவே போட்ட தையல் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதில் தான் அப்படி சொன்னேன். இப்போ இந்த 2 கையிலையுமே வந்து நான் கவர் தட்டு முதல்லே வெட்டியிருந்தேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தச்சு காட்டும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு வந்து இதில் வந்து முன் கை பின் கை எது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் போயிடும் இல்லையா? ஸோ அதனால் வந்து முதல்ல தச்சுட்டு அதற்கப்புறமா வந்து நம்ம வந்து கவர் தட்டு வந்து வெட்டிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம இந்த கையை வந்து எப்படி மாறினாலும் நம்ம வந்து அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து கரெக்டாக எந்த இடத்துல தையல் போட்டிருக்கோமோ அதை கவர் பண்ணி ஒரு தையல் போட்டாச்சு. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இங்கே உள்ளே வந்து இவ்வளோ வந்து பிசுறு வந்து தேவையில்லை. கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு மட்டும் இருந்தால் போதும். ஸோ தைக்கிற வரைக்கும் தான் உள்ளே வந்து 1 இன்ச்சு அளவுக்கு துணி வந்து தேவை. அது வந்து க்ரீப்புக்கு. தச்சு முடிச்சதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு அளவு துணி இருந்தால் போதும். இப்போ வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி தைக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த மாடல் வந்து எவ்வளோ அழகாக வந்து வெளியே தெரியுது பாருங்கள். ஒரே அளவாக நம்ம வந்து இதை தனித்தனியாக வச்சிட்டு இருந்தோம்னா டைமிங் ஆகும். நம்ம வந்து சில நேரங்களில் ஒன்று சிறுசாக ஒன்று பெருசாக போயிடும். அதெல்லாம் வரக்கூடாதுன்னா ஒரே மாதிரி வச்சு தைச்சிக்கிச்சோம்னா நமக்கு வந்து இதில் வந்து கரெக்டாக தைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தைக்கும்போது அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து கையை வந்து ரெடி பண்ணிக்கலாம். வழக்கமாக நம்ம கையை தைக்கிறதுக்கு என்ன நம்ம விஷயம் ஃபாலோ பண்ணுவோமோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ மேலே மடித்து தையல் போடுறேன். இந்த மாதிரி தைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் பாருங்கள், டிசைனுங்கிறது அந்த எவ்வளோ அழகாக வந்திருக்கோ ஒன்று போல் வந்திருக்கும். அளவுகள் மாறாமல் வந்திருக்கும். பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நான் அவசரப்படாமல் எவ்வளோ ஸ்லோவாக எவ்வளோ மெதுவாக இதை வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ தைக்க முடியுமோ அதை கண்டினியூ பண்ணுறேன். நீங்களும் அதே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இது மாடல் ப்ளவுஸுக்கு தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தே அல்ல. நீங்கள் வந்து தேவைப்பட்டால் ரவுண்டு நெக்கு கூட நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து வைக்கலாம். பட் சமோசாவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 2x2 ஓகேங்களா? 2 இன்ச்சு நீளம் 2 இன்ச்சு அகலம். பார்த்திங்களா? கரெக்டாக ஒன்று போல் ஒரே அளவாக வர மாதிரி வச்சுருக்கேன் பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் செய்யலாம். இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். கை ரெடி பண்ணி நம்ம வந்து தேவைப்படும் பட்சத்தில் வந்து நம்ம அந்த கை கேட்டாற் போல் நம்ம வந்து கவர் தட்டு வந்து வெட்டி எடுத்துக்கலாம்.
இல்லை இப்போ வந்து வெட்டியே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாட்டி நம்ம கை வந்து அட்டாச் பண்ணும்போது கூட நம்ம கவர்த்துட்டு வெட்டி முன்பாகத்துக்கு வர்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அர்க்காத்தோட அளவு அண்ட் மிடில் வரக்கூடிய பஃப்கோயோட அளவு இது வந்து கரெக்டாக பாருங்கள். 14.5 இன்ச் லூஸு, 3.5 இன்ச்சு வரைக்கும் இதில் வந்து பஃப்கையோட அளவு, 1.5 இன்ச்சு வரைக்கும் அதோட நீளம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சுகன்யா பஃப் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஃபிகல்ட்டி எதுவும் இல்லாமல் கரெக்ட் பொசிஷனுக்கு வரணும், ரொம்ப அதிகமாகவும் சுருக்கம் வந்து தூக்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா ஸோ இந்த அளவுகள் வந்து ரொம்பவே சரியானதாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, கை வந்து ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு கை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் 2 கையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் இருக்குது. இதில் எந்த வித மாற்றமும் செய்ய தேவையில்லை. நம்ம கை ரெடி பண்ணிவிட்டு அதற்கப்புறமா வந்து கைக்கு தேவையான அர்க்காத்து, அதாவது முன் கவர்த்துட்டு வந்து நம்ம அதுக்கப்புறமா வந்து வெட்டிக்கலாம். இதை முதல்லையே வெட்டியிருக்க பட்சத்தில் வந்து இந்த கை தைக்கும்போது நமக்கு வந்து சில நேரங்களில் 2 கையும் ஒரே மாதிரி தைக்கிறதுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சிட்டு அப்புறமா வந்து கவர்த்துட்டு வெட்டுக்கலாம். தேவைப்பட்டால் அந்த கவர்த்துட்டு வெட்டிட்டு திரும்பவும் ஒரு தையல் வந்து கையில் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கை வந்து மாற்றம் இல்லாமல் கரெக்டாக ஒரே அளவுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள், நீங்கள் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? அதுதான். இப்போ இதில் அர்க்காத்து போட்டுக்கலாம். பிடிமானம் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத அர்க்காத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 கையும் கரெக்டாக ஒன்று போல் அளவாக தைச்சாச்சு. சூப்பராக இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு வந்து பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய நல்ல மாடல் ப்ளவுஸ் நான் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு வந்து கொண்டு வரும். இப்போ பாருங்கள், நான் கவர்த்துட்டு வெட்டிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தச்சு முடிச்சுட்டு வெட்டும்போது நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா மாடல் செய்யும்போது சில நேரங்களில் வந்து நம்மளே வந்து தெரியாமல் தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தச்சு முடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கவர்த்துட்டு வெட்டினோம்னா அதில் எந்த தவறுகளுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கை வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், பஃபோட அளவு பஃப் வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக எந்த இடத்துல அந்த பெண்டு ஆரம்பிக்குதோ அதுலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்னதாகவும் வச்சுக்கலாம். அல்லது 2, 3, 4 அந்த மாதிரி அளவு கூட நீங்கள் வந்து சுருக்கம் வச்சுக்கலாம். என்னதான் வந்து நீங்கள் வந்து சுருக்கம் வைக்கும்போது அது மேலே தூக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் தச்சு முடித்த உடனே அதோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கை வந்து நார்மலாக வெட்டினா எப்படி இருக்குமோ அந்த அமைப்புக்கு வந்து வந்துடணும். பாருங்கள், ஒரே மாதிரி வந்துடணும். ஸோ இப்படி வரும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தூக்குறதா அந்த பஃப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும். ஸோ கையோட அளவு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. அதே போல் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் முதல்லையே வந்து நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதற்கடுத்து திரும்பவும் நம்ம வந்து இன்னொரு கைக்கு பஃப் வந்து வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக வந்து நம்ம இதில் செயல்படும் பட்சத்தில் இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக வந்து நம்மளால் வந்து பஃப் வைக்கிறதோ அண்டு கையோட அடிப்படையாக இது இந்த மாதிரி மாடலுக்கு எப்படி தைக்கணுமோ அதை செய்து முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்புகள் வந்து அமையும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த 2 கை அளவும் நம்ம தைச்சிட்டோம். பாருங்கள், பஃப் வந்து அழகாக தூக்கி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பார்த்து செய்யணும்.
நீங்களும் இதேமாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை தொடரலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கையோட அளவும் ஒன்று போல் வந்துடுச்சிங்களா? ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில், ஸோ புதுசாக நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் இதே போல் எந்தவித ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக வந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஆல்ரெடி இந்த நெக்கு எப்படி வெட்டுறதுங்கிறது நீங்கள் கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து நான் அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அயர்ன் பண்ணி வச்சதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த நெக்கு வந்து நம்ம தைக்கும்போது மேலே ஷோல்டரில் பிடிமானத்துக்கு சேர்த்தே வந்து நம்ம வந்து கேன்வாஸ் வந்து வெட்டிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து இது கரெக்டாக வந்து அமையும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து பேக் ஓப்பன் அப்படிங்கிறனால வந்து இந்த மாதிரி வந்து கரெக்ட் பொசிஷன் வந்து வரணும். இதில் வந்து கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து போட் நெக் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சு வரைக்கும் வந்து வரணும். பார்த்தீங்களா? கரெக்டாக 10, 10.5 இன்ச்சு அந்த மாதிரி வரும். அந்த அரை இன்ச்சு கூட எதுக்கு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா வந்து ஒரு பக்கம் வந்து கொக்கி வச்சு மாட்டணும். ஓகேங்களா? அதனால் வந்து 2 பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சு இந்த மேலே பாயிண்ட் வர இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து வர்ற மாதிரி வரும். பட் கீழே வந்து கொக்கி பீஸ் நம்ம தைக்கும்போது கரெக்டாக வந்து அது உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க தான் போகிறீங்க. ரொம்பவே எளிமையாக இருக்கும். நல்லா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து இந்த கேன்வாஸ் வந்து மடிக்கிறதுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு வந்து நம்ம வந்து மடிச்சுக்கலாம். கீழே வந்து பிசிறு தெரியக்கூடாது. ஏன்னா இந்த கேன்வாஸ் அடித்து திருப்பி அதற்கப்புறம் கீழே வந்து கொக்கி எல்லாமே வரும். ஸோ அதனால் வந்து கீழே வந்து பிசிறு வந்து வரக்கூடாது. ஸோ அதனால் அதுக்கேற்ற போல் வந்து நம்ம வந்து படிமானம் கொடுத்து நம்ம வந்து தையல் போடணும். ஓகேங்களா? ஸோ தைக்கும்போது அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க. ஸோ இப்படி பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸோ தைக்கிறதும் சரி அல்லது வந்து எந்த விதமான வந்து ஒரு குழப்பமும் இல்லாமல் கரெக்டாக வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு உள்ள பிசிறு எந்த அளவுக்கு வரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடிப்படையாக என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதனால தான் இந்த வீடியோவை இவ்வளோ ஒரு லென்த்தி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். ஸோ பிடிமானத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் இருந்தால் போதும். ஸோ 1/4 இன்ச்சுக்கு பாயிண்ட்டை விட அதிகமாக இருந்தால் திரும்பவும் மடித்து விட்டுட்டு நீங்கள் வந்து வெட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ சென்டரில் ஒரு அறுக்காத்து போட்டுக்கலாம். எப்போவுமே இந்த வளைவு வர இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒரு அறுக்காத்து போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்போ தான் அந்த இடத்துல உள்ள துணி வந்து கரெக்டாக வந்து படிஞ்சு வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ அதற்கு அடுத்து நம்ம வந்து தைக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம தேவை எந்த அளவுக்கு வந்து தேவையோ அந்த தேவையான அளவுக்கு நம்ம வந்து மடிச்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நான் போட்ட இந்த கழுத்தோட உயரம் தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப வந்து கழுத்தோட நீளத்தை வந்து கூட்டிக்கலாம், அல்ல வந்து அகலத்தை வந்து கூட்டிக்கலாம். அது வந்து உங்கள் அவங்கவுங்க அளவுக்கு ஏற்றாற் போல் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? பட் என்னோடய அளவுக்கு இது தான் வந்து கரெக்டான அளவு. ஓகேங்களா? நான் தைக்கக்கூடிய அளவுக்கு இதுதான் சரியான அளவு. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 பக்கமே கரெக்டாக தைச்சிட்டு அதை கரெக்டான அளவில் வந்து வெட்டி சமன்படுத்திக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து மேலே அந்த கேன்வாஸ் மேலே ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம உள்பக்கமாக வந்து நம்ம தையல் போட்டால் தான் வெளிப்பக்கம் தையல் இருக்கும். ஸோ அந்த தையலை பார்த்து நம்ம வந்து இந்த டிசைன் வந்து வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஏதுவாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுலேயும் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக அழகாக வந்து தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக வந்து ஒரு நூல் அளவு தான் பிடிச்சி தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதற்கடுத்து வந்து இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சமோசாவை நம்ம வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள். இதில் வந்து மேலே அரை இன்ச்சுக்கு வந்து ஷோல்டர் வந்து பிடிமானத்துக்கு தேவை அப்படிங்கிறனால அதை மட்டுமே விட்டுட்டு மீதி உள்ளதை நம்ம அப்படியே வந்து தையல் போட்டுக்க போகிறோம். பட் கைக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த சமோசா அளவு வச்சோமோ அதே அளவு தான் நம்ம வந்து கழுத்துக்கும் வைக்க போகிறோம். நம்ம வந்து கழுத்தில் தையல் ஆல்ரெடி வந்து நம்ம போட்டிருக்கறனால எந்த இடத்துல இந்த சமோசா வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். வழக்கமாக இதுலேயும் பாருங்கள், அந்த கூம்பு பகுதி வெளியே வரணும், பிசுறாக இருக்கக்கூடிய பகுதி கழுத்தை அரிசி திருப்பும்போது உள்பக்கமாக போயிடணும். ஓகேங்களா, ஓகே, கரெக்ட். இப்போ வந்து பாருங்கள், தேவைக்கேற்ப அந்த இடத்த வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். அவசரப்படக்கூடாது. சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி அவசரப்பட்டோம்னா இந்த அளவுகள் இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து மாறிடும். அதனால் அவசரப்படாமல் நிதானமாக செய்யணும். ஓகே, ஒரு பக்கம் வந்து தைச்சிட்டோம். அதே போல் இன்னொரு கழுத்துலையும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுலேயும் வழக்கம் போல் அந்த கூம்பு பகுதி தான் வெளியே வரணும், பிசுறு இருக்கக்கூடிய பகுதி உள்ளே போயிடணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து அந்த கழுத்து அளவுக்கு எத்தனை சமோசா வருதோ அதே அளவுக்கு சமோசா இதுலேயே வந்து வரும். அதில் 5 வந்துருக்குங்களா, ஸோ இதுலேயுமே வந்து 5 தான் வரும். கரெக்டாக 5 + 5. ஓகே, அதிகமாக உள்ளதை நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கரெக்டாக ஷோல்டர் படிமானம் கொடுக்கும்போது அந்த ஷோல்டரோட அளவுக்கு இருந்தால் போதும், அதோட வந்து அதிகமாக தேவையில்லை. ஓகேங்களா, நான் வந்து எவ்வளவு ஸ்லோவாக தைச்சேன் பார்த்தீங்களா, அதே போல் தைச்சா தான் இந்த மாதிரி அமைப்பு வந்து மாறாமல் ஒன்று போல் வரும். இப்போ பாருங்கள், இந்த 2 கழுத்தோட அளவும் ஒன்று போல் ஒரே அளவாக ஒரே நேர்கோட்டில் கரெக்டாக வலது பக்கமும் 5 வச்சுருக்கேன், இடது பக்கமும் 5 வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து மாறாமல் இருக்கணும். கீழே வந்து அதுக்கேற்ற போல் வந்து நமக்கு ஸ்பேஸும் வந்து கிடைக்கும். இது வந்து பேக் ஓப்பன் அப்படிங்கிறனால நீங்கள் பேக்கில் வந்து டாட் போடுறதுக்கு உண்டான மார்ஜின் முதல்லே வந்து ஒரு ஊசி குத்து போட்டுக்கோங்க. இதில் உள்பக்கம் வெளிப்பக்கம் ஆகிடக்கூடாது இல்லையா, ஸோ அதில் வந்து ஊசி குத்துக்குண்டான போட்டு நம்ம வந்து மார்ஜின் வந்து போட்டுட்டோம். கீழேயும் எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்ஜின் போட்டுக்கோங்க. தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள், டாட்க்கு உண்டான மார்ஜின் அந்த மார்க் எல்லாமே பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மார்க் வந்து நம்ம பெருசாக போட்டுக்கிட்டாலும் தைக்கும்போது அளவுக்கு ஏற்றாற் போல் சின்னதாக வந்து பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, பட் இந்த இடத்துல தான் வந்து டாட் வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம இந்த லைனிங் பதிக்கும்போது எந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க் பண்ண பகுதி வந்து நமக்கு வந்து வெளியே வந்து தெரியணும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் தைச்சி நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மார்க் வந்து உள்பக்கம் போயிட மாதிரி போயிடக்கூடாது, வெளிப்பக்கம் நல்லா தெரிகிற மாதிரி வந்து நம்ம வந்து அமைச்சிக்கணும். ஓகே, இப்போது இது வந்து வலது பக்கம் வரக்கூடிய இந்த பகுதி, இந்த வளைவு பகுதி எப்படி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கட்டிங் வீடியோவில் நான் வந்து ட்ராயிங் பண்ணேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து எந்த இடத்துல முடிக்கணுமோ அது வரைக்கும் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். இந்த கழுத்தோட வடிவமைப்பு மாறாமல் இருக்கணும், லைனிங்கும் மெயின் பீஸும் நழுவாமல் இருக்கணும். அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும். ஓகே, இப்படி பண்ணும் பட்சத்தில் நமக்கு வந்து எந்த அளவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவில் வந்து முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு பக்கம் தைச்சிட்டு இன்னொரு பக்கத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து மார்ஜின் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த மாதிரி தையல் போடாமலும் நம்ம வந்து தைக்கலாம். பட் தையல் போட்டுக்கிட்டோம்னா இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய இடம், இதுதான் முடிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். ஸோ அதற்காகத்தான் சொல்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து வேறு எந்த ஒரு தப்புமே நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மார்க் வந்து நமக்கு வந்து உதவி செய்யும். இப்போ வந்து இது ப்ளவுஸில் இடது பக்கம் வரக்கூடியது பாருங்கள். மேலே அறுக்காத்து போட்டிருக்கோம். அதே இடத்துல நம்ம வந்து இந்த கேன்வாஸோட பகுதி வர்ற மாதிரி தையல் போட்டுக்கலாம். மேலே வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் முடியும் போது அந்த இடத்துலலாம் வந்து ஒரு கொக்கி வந்து வரும். கொக்கி அண்ட் ஐபீஸ் வரும். ஐபீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி அண்ட் ரெடிமேடு வளையம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி வந்துட்டு மேலே வந்து அந்த ஒரு கொக்கி ஒரு வளையம் வந்து வரும். இந்த முடியக்கூடிய இடத்துல வரும். ஸோ அதனால் அதற்கேற்றாற் போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து அதுக்கு கொக்கி பீஸ் ஐபீஸ் வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து அதை வந்து அந்த 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு ஸ்பேஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு திரும்பவும் பாருங்கள், இந்த கேன்வாஸை ஒட்டி தையல் போடாமல் ஒரு நூல் தள்ளி தான் தையல் போடுறேன். எப்போவுமே கேன்வாஸை ஒட்டி ரொம்ப நெருக்கமாக தையல் போட்டுறக்கூடாது. ஒரு நூல் தள்ளி தான் தையல் போடணும். இப்படி தையல் போடும்போது இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் வந்துடக்கூடாது. ஒரு கழுத்து ஏறி ஒரு கழுத்து இறங்கி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதற்காகத்தான் இதையும் சொல்கிறேன். கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ப்ளவுஸில் உள்ள இடது பக்கம் வரக்கூடியது. அடுத்து வந்து நம்ம வலது பக்கம் வரக்கூடியதை தைச்சிக்கலாம். என்னதான் வந்து நம்ம மெயின் பீஸில் வந்து நம்ம மார்ஜின் பண்ணியிருந்தாலும் திரும்ப அதே மார்ஜினை வச்சு நம்ம வந்து வச்சு பார்த்து திரும்ப வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த அளவு கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்லையே வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போவுமே எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பாலிசிக்காண்டி சொன்னேன் நான். ஸோ இப்போ வந்து துணி வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து இருந்தாலும் நம்ம வந்து இந்த துணியை வந்து நழுவ விடாமல் கரெக்டாக க்ரீப் பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட வலது பக்கத்துக்கு உண்டான இந்த பகுதியும் தைச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய பிசுரை வெட்டிட்டு இந்த வளைவான பகுதியை லேசாக அறுக்காத் போட்டுட்டு திரும்ப வந்து உள்ள 1/4 இன்ச்சு மட்டுமே துணி வச்சு இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம். 1/4 இன்ச்சை விட துணி அதிகமாக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். கழுத்து வந்து திருப்பும்போது அந்த அசிங்கமாக இருக்கும். அந்த ஷேப் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக போயிடும். அதனால் உள்ளே வந்து கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சு மட்டும் துணி இருந்தால் போதும். அதை விட அதிகமாக வேண்டாம். ஓகேங்களா? கரெக்டாக பாயிண்ட் பக்கத்தில் நல்லா வெட்டி விட்டுக்கணும். அண்டு ரவுண்டு வர இடத்துல போகிறோம் சின்ன சின்னதாக வெட்டி விட்டுட்டு கீழே இந்த பாயிண்ட் வர இடத்துல அறுக்காத் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ மாடல் தைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியும் இல்லை டக்குன்னு எடுத்த உடனே முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை ரொம்பவே கவனம் செலுத்தி தான் செய்யணும். இப்போ வந்து இந்த அடித்து திருப்பும்போது அந்த பாயிண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து ஊசியை வச்சு பெரிய ஊசி வச்சு பாயிண்ட்டை எடுத்து விடணும். ஓகேங்களா? இப்போ வந்து பாயிண்ட் எடுத்து விட்டுருக்கேன் பாருங்கள். அண்ட் மேலே வந்து கழுத்து பகுதி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அழகாக வந்திருக்குங்களா? ஸோ பாயிண்ட் பகுதி கரெக்டாக அழகாக வரணும். அது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? அழகு சூப்பராக இருக்குங்களா?
மறக்காமல் இது எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு பகுதியும் நான் வந்து தைக்க போகிறேன், அதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ தைச்சி முடித்த உடனே எப்படி வந்து இந்த பேக் தட்டோட அமைப்பு அழகாக வரப்போகிறதுன்னு பாருங்கள். கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள துணி வந்து அதிகமாக விடாதீங்க. இதுலேயும் நல்லா பாயிண்ட் வர இடத்துல இந்த கீழே நல்லா வந்து அர்க்காத்து வந்து போட்டுக்கணும். அர்க்காத் போடும்போது தையலில் கறந்து கொண்டும் வெட்டு வந்து விழுந்துடக்கூடாது. சின்ன சின்னதாக போடணும். என்னதான் வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைச்சாலும் அதிகமாக உள்ள துணி வச்சு தைச்சோம்னா வெளியே திருப்பும்போது அது வந்து அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் கொடுக்காது. அதற்காகத்தான் வந்து உள்ள 1/4 இன்ச்சு மட்டுமே துணி விடுங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை மடக்கும் பாருங்கள், லேசாக மடக்கி அப்புறமா வெளியே திருப்பினீங்கன்னா ஈஸியாக வந்து டேன் வந்து பண்ணிடலாம். இப்போ ஊசியை வச்சு எடுத்து விட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் வந்து நல்லா வெளியே தெரிஞ்சால் தான் ஒரு பக்கம் அதில் வந்து ஒரு கொக்கியும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு வளையமும் வைக்கணும். அதை வந்து பேக்கில் வந்து ஜாயிண்ட்டுக்கு வந்து வந்துடும். பாருங்கள், கீழே வந்து கொக்கி பீஸ் ஐ பீஸ் வந்துடும். அதுக்கு மேலே வந்து இந்த ஷேப் வரும், மேலே வந்து டிசைன் வரும். ஓகேங்களா? இது தாங்க அமைப்பு. ஓகேங்களா? நல்லா வந்திருக்குங்களா? ஓகே, இப்போ இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். மேலே வந்து மறக்காமல் வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கணும். அது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இப்படி வந்து அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. அமுக்கு தையல் போடும்போதும் அவசரம் காட்டாமல் நிறுத்தி நிதானமாக வந்து செய்யணும். ஸோ ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டோம்னா அது வந்து சில நேரங்களில் வந்து அந்த துணியை வந்து உள்பக்கமாக இழுத்துக்கிட்டோ ஏதோ ஒரு ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரபிள் வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் கவனம் செலுத்தி நிறுத்தி நிதானமாக வந்து செய்யணும். மாடல் தைக்கும்போது எப்போவுமே அவசரப்படக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து பேக் தட்டை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். கை வந்து ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதற்கடுத்து வந்து நம்ம இன்னும் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் இருக்குது, ஏராளமாக இருக்குது. தொடர்ந்து கவனமாக பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே வந்து பதிவிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இது உபயோகமாக இருந்தது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னால் மட்டும் இல்லை, இதை சரியாக செய்யும் பட்சத்தில் உங்களாலேயும் ஃபினிஷிங் கொடுக்க முடியும். இப்போ கேன்வாஸை வந்து லைனிங்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து கஷ்டமாக இருக்குது இது வந்து லைனிங்கில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே வந்து எம்மிங் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தையல் தான் போடணும் அப்படிங்கிறது தான் இல்லை, எம்மிங் கூட பண்ணிக்கலாம். ஓகே, அழகாக வந்து பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இது வந்து லைனிங் வந்து பதிச்சிக்கலாம். லைனிங் பதிக்கும் போதும் நிறுத்தி நிதானமாக மெயின் பீஸும் லைனிங்கும் ஒன்று போல் வர்ற மாதிரி வந்து பரிமாணம் கொடுக்கணும். அதில் எந்த விதமான மாற்றமும் வந்துடக்கூடாது. ஓகேங்களா? அழகாக வந்து பதிச்சிட்டோம். இப்போ இன்னொரு பாகமும் நம்ம பதிச்சிட்டு இதே போல் வந்து அந்த மெயின் பீஸ்லேருந்து பீஸரை வந்து வெட்டிக்கலாம். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய விஷயந்தான் இதுலேயும் சொல்கிறேன். எப்போவுமே லைனிங் தான் ஒரிஜினல். அண்டு மேலே வரக்கூடிய மெயின் பீஸ் வந்து அடிஷ்னலாக தான் வச்சுக்கணும். அதை வந்து அளவு விட பெருசாக வச்சுக்கணும்.
அப்போ தான் ஒரிஜினலை கரெக்டாக கொண்டு வர முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் அதை வந்து முதல்லையே சரி பண்ணிக்கணும். ஓகேங்களா, வெரி குட். இப்போ சூப்பராக வந்து பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இன்னொரு பக்கமும் நம்ம வந்து லைனிங் படிமானம் கொடுத்துக்கலாம். படிமானம் கொடுத்துட்டு அதையுமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிமானம் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க முடிகிறது கஷ்டமாக இல்லை, ஈஸியாக இருக்குன்னா படிமானம் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து எம்மிங் பீஸ் கொடுத்துக்கோங்க. பட் எம்மிங் பண்ணுறதா தான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து எம்மிங் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் வந்து அடுத்தடுத்து ஃபினிஷிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். எல்லாம் தைச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து எம்மிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த போக்கை வந்து விட்டுடுங்க. அந்தந்த வேலையை அப்பப்போ செஞ்சு முடித்தா தான் அதுக்குண்டான அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். பேக் தட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த பார்த்த வீடியோவில் இந்த டிசைனோட கை மற்றும் இந்த டிசைனோட பேக் தட்டு எப்படி சரியாக வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதற்கடுத்து வந்து இதுக்கு வந்து கொக்கி பீஸ் ஐ பீஸ் வந்து நம்ம வந்து தைச்சிக்கலாம். கீழையும் நம்ம வந்து பாட்டமும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாட்டம் சொன்னது கீழே உள்ள இடுப்பு பகுதியை சொன்னேன் நான், அதையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது தைச்சி முடித்த உடனே இதோட அமைப்பு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, அது ரொம்பவே முக்கியம். ஸோ எந்த வேலை செஞ்சாலும் ரெண்டு பகுதியும் கரெக்டாக இருக்கா, அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கா, வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சின்னதாக கரெக்ஷன் இருந்தால் கூட அது வந்து முதல்ல வந்து நம்ம பண்ணிட்டோம்னா ஸோ இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கில் நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணாததுக்கு நமக்கு வாய்ப்பு. எப்போவுமே வந்து டிசைன் தைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ரொம்பவே நம்ம கவனம் கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தது மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஒரு ப்ளவுஸ் வந்து வடிவமைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஸோ எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்ம தைக்கக்கூடிய முறையில் தான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே பாட்டமும் அண்டு குக்கி பீஸ் ஐ பீஸும் ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு தேவையான அந்த லைனிங் பீஸை வந்து நம்ம வந்து வெட்டிக்கலாம். இப்போது ஸோ இதற்கு வந்து தேவையான அளவு என்னென்னா, கீழே வந்து எம்எம் பீஸ் கொடுக்குறதுக்கு, அதாவது வந்து பட்டி மடித்து கொடுக்குறதுக்கு 1.25 1.5 இன்ச்சு வரைக்கும் துணி போதும். அண்டு கொக்கி பீஸ் ஐ பீஸ் வைக்கிறதுக்கு நமக்கு தேவையான அளவு வந்து துணி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாடல் தைக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீலக்கை இந்த மாதிரிலாம் வைக்கும்போது கேன்வாஸ்லாம் ஒட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு வந்து துணி வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரபுள் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், 1.5 இன்ச்சுக்கு துணியை வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து தைக்கிறதுக்கு அப்புறம் துணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் தைக்கும்போது அந்த வேலையில் வந்து கவனம் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். கீழே வந்து ஏற்கனவே நம்ம பிரிமாணத்துக்கு 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு உள்ள பிரிமாணம் நம்ம வந்து கீழே கொடுப்போம். த சேம் திங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எப்போவுமே தைக்கும்போது ஸோ ப்ளவுஸோட இந்த வலது பக்கம்தான் வி கட்டக்கூடிய அந்த ஐ பீஸ் வரும். இது வந்து இடது பக்கம் வரக்கூடியது. இதில் வந்து கொக்கி வர்ற பீஸ் வந்து நம்ம வந்து தைக்கணும். ஓகேங்களா, வலது பக்கம் வரக்கூடியதில் வந்து ஐ வரணும், இடது பக்கம் வரக்கூடியதில் கொக்கி வரணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பேசிக். நீங்கள் எந்த பேக் ஓப்பன் தைச்சாலும் சரி தான், இதுதான் வந்து அமைப்பு.
இப்போ வந்து கீழே வந்து பட்டி மடித்து ஃபினிஷ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது முடிந்தது. அதற்கடுத்து இன்னொரு பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே தைக்கிறதுக்கு கீழே மடிக்கிறதுக்கு அந்த இதுக்கெல்லாம் வந்து துணி ஒரே அளவாக கொடுத்தா தான் ஒரு பட்டியோட அளவு எந்த அளவுக்கு வந்திருக்கோ அதே போல் இன்னொரு பட்டியோட அளவும் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஓகே, இதில் இப்போ எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், கரெக்டாக வந்து வந்திருக்கு. இப்போ வந்து கொக்கி வைக்கிற பீஸ், கொக்கி பீஸ் ரெண்டுமே நம்ம இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். திரும்பவும் இந்த ப்ளவுஸோட உயரம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்பப்போ நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா வந்து செக் பண்ணாமல் தைச்சிட்டே இருந்தோம்னா அதில் வந்து மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வரக்கூடாதுன்னா தைக்கும்போது அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொக்கி பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ப்ளவுஸோட பேக் பகுதியில் இடது பக்கம் வர்றது தான் ஐ வைக்கிற பீஸ் வரும், வலது பக்கம் வரக்கூடியது கொக்கி வைக்கிற பீஸ் வரும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னதான் வந்து சின்னதாக இந்த கொக்கி வைக்கிற பீஸ் வந்தாலும் இதுக்குமே வந்து நம்ம வந்து 5 கொக்கி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து கொடுக்கணும். இந்த மாதிரி மடித்து கொடுக்கும்போது மேலேருந்து தையல் போட்டு கொண்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். கீழே மேலே ஆரம்பிக்கும் போதே கீழே வந்து நம்ம அதை வந்து கரெக்டாக வந்து அதை ரெடி பண்ணிக்கணும். ஒன்று, 2, 3, 4, கீழே வந்து 5, மொத்தம் 5 ஐ வர்ற மாதிரி வச்சுக்கணும். 5 கொக்கி வர்ற மாதிரி வச்சுக்கணும். நம்ம நார்மலாக ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு நம்ம எந்த மாதிரி நம்ம கொக்கி கொடுக்குறோமோ அதே போல் பேக் ஓப்பனுக்கும் வந்து நம்ம கொக்கியோட அளவு மாற்றக்கூடாது. ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க கொக்கி மாட்டினாங்கன்னா அந்த இடத்துல ஓப்பன் இருக்குங்கிறதே தெரியக்கூடாது. அதற்கு கொக்கியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக வச்சா தான் கரெக்டாக வந்து அமையும். ஓகே, இப்போ வந்து வி தைக்கிறது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இதில் நம்ம வந்து கொக்கி வைக்கிறதுக்கு உண்டான அந்த பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்னதான் உயரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் வந்து நம்ம வந்து அதில் இந்த சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அதை கரெக்டாக வந்து நம்ம கொண்டு வரணும். இப்போ கொக்கி வைக்கிற பீஸ்க்கு கரெக்டாக பாருங்கள், 1 இன்ச்சு அளவுக்கு துணி வந்து நான் எடுக்கிறேன். இப்போ மேலே முடிச்சுட்டு கீழே வந்து அடித்து உள் பக்கமாக திருப்பும்போது இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வரணும். இந்த மாதிரி வந்து நெரிச்சு விட்டுக்கணும். அண்ட் இந்த கொக்கி பீஸ் ஐ பீஸ் ரெண்டுமே இந்த ரெண்டோட உயரமும் தைச்சி முடித்த பிறகும் கரெக்டாக வந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி போல் வந்து நீங்கள் வந்து அமைக்கணும். உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே.
இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை கரெக்டாக வந்து செயல்முறைப்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தா தான் அதில் வந்து ஜெயிக்க முடியும். பட் நாட் அ ப்ராப்ளம், உங்களால் வந்து கண்டிப்பாக முடியும். இப்போ பாருங்கள், வி பீஸும் இந்த கொக்கி வைக்கிற பீஸும் ஒன்று போல் இருக்காங்கிறத பார்த்துடலாம். எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்குது. 1 2 3 4 5 கொக்கி வைக்கிறதுக்கு நம்ம மார்ஜினை இப்பயே பண்ணியாச்சு. இந்த வந்து இப்போ வந்து டாட் வந்து போட்டுக்கலாம். பேக் டாட்டில் வந்து எப்போவுமே வந்து எந்த மாற்றமும் பண்ணாதீங்க. கரெக்டாக கீழே பிடிக்கிறது 1/4 இன்ச்சு அளவுக்கு பாயிண்ட் அளவு அண்ட் எந்த அளவுக்கு உயரம் மார்ஜின் பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு வந்து டாட் வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக சென்டர் மடிப்பு எது வருதோ சைடில் உள்ள சென்டர் பகுதியும் கொக்கி பீஸோட சென்டர் பகுதியும் கரெக்டாக வச்சுக்கணும். அண்ட் டாட்டோட உயரத்தை 2 பக்கமும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி மார்ஜின் பண்ணிக்கணும். பாருங்கள், அழகாக வந்து வந்திருக்கு. ஸோ இதில் எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து தைச்சி முடிக்கும் போது அளவு வந்து மாறாமல் அப்படியே வரணும். பார்த்தீங்களா? இப்போ கொக்கி வச்சது பிறகு இதோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அழகாக வந்து வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களாலையும் இந்த மாதிரி வந்து மாடல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம பேக் தட்டு தைச்சிட்டோம், பர்ஃபெக்டாக தைச்சிட்டோம். அதற்கடுத்து வந்து நம்ம இப்போது ஃப்ரண்ட் தட்டு மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ப்ளவுஸோட பகுதியை வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ப்ளவுஸோட முன்பகுதியும் நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், தைக்க ஆரம்பிக்க முன்னாடி சில விஷயங்கள் வந்து செய்யணும். அதையும் வந்து என்னங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலம் பாருங்கள், கரெக்டாக 10.5 இன்ச்சு. ஸோ உயரம், முன்கழுத்தோட உயரம் தச்சு முடிய 4.5 இன்ச்சு வரணும். 5 இன்ச்சுக்கு நான் வந்து வெட்டியிருக்கேன், கேன்வாஸ் வந்து விரிச்சிருக்கேன். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கேன்வாஸ் வந்து ஷோல்டரில் பிடிமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வெட்டணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் 4.5 இன்ச்சு கழுத்து உயரத்துக்கு 5 இன்ச்சு நான் வந்து கழுத்தை வந்து வெட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதற்கும் தேவையான மாதிரி வந்து நம்ம தையல் வந்து பிடிமானம் கொடுத்துக்கலாம். போட் நெக் அண்ட் இதில் பேக் ஓப்பன் அண்ட் த சேம் டைம் வந்து மாடல் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இந்த வேலை வந்து முடிகிறதுக்கு இல்லை, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக மிடில் பகுதியை ரெடி பண்ணிவிட்டு அதற்கப்புறமா எந்த விதமான கரெக்ஷனும் இல்லாமல் சரி பண்ணணும். மிடில் பகுதி கரெக்டாக இருக்குங்கிறத இப்படி அர்க்காத் போட்டு பார்த்துக்கணும். அதற்கப்புறமா கழுத்தோட அகலம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கழுத்தோட உயரமும் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ இதுலேயும் பாருங்கள், ஓரத்தில் நம்ம தையல் வந்து போட்டுக்கிறோம். ஏன்னா இப்படி ஓரத்தில் தையல் போடும்போது நம்ம வந்து வெளிப்பக்கம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும், நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சமோசா அந்த பாயிண்ட்டை வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து அதற்குண்டான அடித்தளமே இது தான், மேலே போடக்கூடிய அந்த தையல் தான். ஓகேங்களா? இப்போ வந்து மறக்காமல் ஸோ இந்த தையல் மேலேயே நம்ம வந்து சமோசா வச்சு தைச்சிக்க போகிறோம். 2 மீட்டர் அல்லது 2.5 மீட்டர் வந்து நம்ம சமோசாவோட பகுதியை வந்து ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நம்ம கைக்கு அண்ட் பேக் பகுதிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவைப்படுறது முன்பகுதிக்கு மட்டும்தான். இதுலேயும் பாருங்கள், கரெக்டாக லைனிங்கில் எந்த இடத்துல தையல் போட்டிருக்கோமோ அதே இடத்துல தான் நம்ம இந்த சமோசா வச்சு நம்ம தையல் போடணும். தையல் போடும்போது வந்து இதில் உள்ள அந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கூம்பு பகுதி வெளியே வரணும், பிசுறாக இருக்கக்கூடிய பகுதி வந்து உள்ளே போயிடணும். ஓகேங்களா? இதே மாதிரி தைக்கும்போது இது ரவுண்டு கரெக்டாக போட் நெக் வருது அப்படிங்கும்போது இதுலேயும் வந்து அந்த வடிவமைப்பு மாறிடக்கூடாது. ஸோ அதனால் எந்த இடத்துல தையல் போட்டிருக்கோமோ அதுக்கு மேலேயே வந்து நம்ம தையல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தையல் போட்டால் தான்
வடிவமைப்பும் மாறாமல் இருக்கும், அதே நேரத்தில் டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் பகுதிக்கு வரைக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மீதியை நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். சேம் திங் நான் என்ன பண்ணுறனோ அதையே அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஒன்று போல் ஒரே அளவாக ஒரே வடிவமைப்பில் கொண்டு வரணும். அடுத்து வந்து ஷோல்டர் பிடிமானம் இருக்கக்கூடிய இடத்துலையும் கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் வந்து முடியணும். ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கோ அதே போல் எண்ட்லேயும் வந்து இருக்கணும். ஓகேங்களா. இப்போ இது வந்து ப்ளவுஸோட முன் பகுதி. ஸோ இதை வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் வந்து நம்ம வெளியே வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த பீஸ் வந்து அதாவது உள்பக்கம் நமக்கு வந்து மார்ஜின் வந்து போயிடக்கூடாது. தச்சு நம்ம திருப்பும்போது நம்ம டாட் போடுறதுக்கு செய்கிறதுக்கு அது வந்து நமக்கு வந்து வெளியே வந்து தெரியணும். ஸோ அதனால் அது தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து மார்ஜின் இருக்கோ அறுக்காத்து இருக்கோ அதை வந்து ஒரு தேவைக்கு ஒரு மார்ஜின் வந்து போட்டுக்கிட்டு திரும்பவும் இந்த கேன்வாஸோட மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கேன்வாஸோட மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அழகாக வந்து 2 சைடும் ஒரே அளவாக வந்துடும். அதே நேரத்தில் சமோசாவும் வந்து கரெக்டாக வந்துடும். இதோட வடிவமைப்பும் மாறாது. ஓகேங்களா. பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திரும்பவும் மிடில்லேருந்தே வந்து நம்ம கார்னருக்கு வந்து கொண்டு வரணும் ஸ்டிச்சிங். இது வந்து எதற்காகனா நம்ம நடுப்பகுதி வந்து மாறிடக்கூடாது. எப்போவுமே வந்து அது ரவுண்டு கழுத்தோ இல்லை கழுத்தோ எந்த கழுத்து இருந்தாலும் சரி தான், சென்டர் பாயிண்ட் வந்து மாறிடக்கூடாது. அப்படி வந்து ப்ளவுஸ் வந்து சென்டர் பாயிண்ட் மாறிடுச்சுன்னா அவங்க ப்ளவுஸ் போடும்போது அது நல்லாவே வெளியே தெரியும், அசிங்கமாக இருக்கும், ஃபினிஷிங் இருக்காது, லுக்கும் நல்லா இருக்காது. அதனால் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தைச்சிட்டு திரும்பவும் சென்டர்லேருந்து பாயிண்ட் ஆரம்பித்து திரும்ப வந்து முடிக்கணும். ஓகேங்களா. ஸோ மாடலோட சிறப்பம்சமே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளும் நம்ம கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை நுணுக்கங்களும் தான் நம்ம செய்யக்கூடிய விஷயத்துலேயே நமக்கு வந்து பலன் தரக்கூடியது. ஸோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து இதை தைச்சிட்டோம். ஸோ அதற்கு அடுத்து இதுலேயும் நம்ம வந்து கரெக்டாக பாருங்கள், உள்ள 1/4 இன்ச்சு மட்டுமே துணி வந்து வச்சுருக்கோம். இதை விட அதிகமாக துணி வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை கரெக்டாக நல்லா வெட்டி விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டி விடும் பட்சத்தில் கழுத்தோட வடிவமைப்பும் வந்து மாறாது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டிசைனும் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து மேலே வந்து அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா. நம்ம வந்து பேக் தட்டில் வந்து பேக்கில் கொக்கி வர்ற மாதிரி வந்தனால வந்து நம்ம வந்து அமுக்கு தையல் போடலை. ஸோ இதில் வந்து ஃப்ரண்டில் வந்து நம்ம அமுக்கு தையல் போட்டு நம்ம வந்து திரும்ப வந்து லைனிங்கில் வந்து அட்டாச் பண்ணோம்னா, அதாவது கேன்வாஸ் பகுதியை அட்டாச் பண்ணோம்னா அது வந்து இன்னுமே ஃபினிஷிங் வந்து நல்லா வந்து கிடைக்கும். ஸோ அதற்காகத்தான் சொன்னேன். இப்போ தச்சு முடிக்க போகிறேன். தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு திருப்பும்போது நீங்களே வந்து அதை கண்கூட பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா. ஓகே, அழகாக வந்து வந்திருக்கு. இப்போ திரும்பும்போது பாருங்கள், இப்போ நான் இந்த கேன்வாஸ் பகுதியை உள் பக்கமாக திருப்பும்போது பாருங்கள் அழகாக வந்து இந்த சமோசா பகுதி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா டிசைன். இதே போல் நீங்களும் செய்யலாம். நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கும் இது சாத்தியமே. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் அழகாக தைச்சிக்கிட்டு இருக்கேன்.
கழுத்தோட பகுதி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லைனிங்கில் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா அதற்கப்புறமா வந்து வேறு எதுவும் தேவையில்லை. ஆல்மோஸ்ட் இந்த டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். ஓகேங்களா? இது பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பாருங்கள், டிசைனும் மாறக்கூடாது, ஒன்று போல் வரணும். அதே நேரத்தில் ரவுண்டும் ஒன்று போல் வரணும். அதே நேரத்தில் அதோட அகலமும் ஒன்று போல் வரணும். அதோட உயரமும் ஒன்று போல் வரணும். ஸோ இப்படி கரெக்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம்னா தாராளமாக இந்த ப்ளவுஸுக்கெலாம் 650 ரூபா 750 ரூபா வந்து நம்ம வந்து கூலி வந்து வாங்கலாம். நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து 750 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து டைமிங் அப்படி இருக்குது, டிசைனும் அப்படி இருக்குது. அதுக்கேற்றப்போல் நம்ம வந்து ஒர்க் அவுட் நம்ம பண்ணுறோம். அப்படிங்கும்போது 750 வரைக்கும் நான் வந்து இதில் சார்ஜ் பண்ணியிருக்கேன் வித் லைனிங்கோட. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் மட்டும் இல்லை, இதை செய்யும் பட்சத்தில் நீங்களுமே அந்த மாதிரி சார்ஜ் வந்து பண்ணலாம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கமும் நம்மளுடைய ஃபினிஷிங்கை வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் நம்ம நல்லா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தோம்னா கஸ்டமர்கிட்ட நம்ம என்ன காசு கேட்டாலும் வந்து நம்ம வாங்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நமக்கு வந்து அமைச்சு கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எல்லாமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக வந்து தைச்சி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ முழுக்கவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ரொம்ப அவசரப்படாமல் எந்த அளவுக்கு நிதானமாக இதை வந்து செயல்படுத்தியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள், நான் தச்சு காட்டின இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். எல்லாருமே அதே போல் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய குறிக்கோள். ஸோ நீங்கள் எல்லாம் அதே ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களாலையும் செய்ய முடியும். கான்ஃபிடண்ட்டாக எந்த ஒரு வேலையும் செய்யுங்க, நிச்சயமாக உங்களால் முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃபினிஷிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து வந்துட்டோம். அடுத்து இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டாட்டு போட்டு ஃப்ரண்ட்டு பட்டி வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். அடுத்து மோஸ்ட்லி வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். எப்போவுமே நான் சொன்ன போல் இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த அர்க்காத்து வந்து மாறிடக்கூடாது. அர்க்காத்துன்னு சொல்கிறது மெயின் பீஸ். லைனிங்கு தான் ஒரிஜினல் அண்ட் இந்த மெயின் பீஸ் வந்து அடிஷ்னல். இப்போ வந்து இதை பாருங்கள், இந்த பக்கம் வந்து டாட்டோட அளவு எந்த அளவு இருக்கோ அதே போல் டாட்டோட அளவு நம்ம இங்கே இந்த பக்கம் மார்ஜின் போட்டுக்கலாம். ஏன்னா கரெக்டாக வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மார்ஜின் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன சின்ன அர்க்காத்து போட்டுக்கிறது, அந்த அளவு மேல் மார்ஜின் பண்ணிக்கிறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்குமே ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டுக்கிட்டு டாட்டோட அளவு, அதற்கடுத்து இந்த பகுதி வந்து அர்க்காத் போட்டுக்கலாம். இப்போ வந்து நடு டாட்டுக்கு வந்து நம்ம வந்து மார்ஜின் போட்டோம். இப்போ சென்டர் டாட் வந்து நம்ம கீழே அர்க்காத் போட்டுட்ருக்கோம். அளவுகள் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஊசி குத்து போட்டுக்கோங்க. டாட் எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஊசி குத்து போட்டுட்டு அதற்கப்புறமா அந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பனில் பேக் ஓப்பன் இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ டாட் பிடிக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மார்க்கே வந்து நம்ம பண்ணுறது. இப்போ வந்து நம்ம மார்ஜின் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக அர்க்காத்து எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து டாட் வந்து பிடிக்கணும். ஓகேங்களா? இந்த டாட்டோட பிடிமான 1.25 இன்ச் அண்டு டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வரைக்கும் நான் பிடிக்கிறேன். 1.25 ப்ளஸ் 3 இன்ச்சு உயரம். ஸோ ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படின்னு இருந்தால் நம்ம இந்த டாட் அளவுக்கு வந்து கொஞ்சம் மாற்றம் பண்ணலாம். இது பேக் ஓப்பன் அப்படிங்கிறனால முன்னாடி வந்து சுருக்கம் வந்துடக்கூடாது. அதனால் அந்த டாட்டோட அமைப்பை வந்து லேசாக வளைச்சி, லேசாக ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்காமல் லேசாக பெண்டு பண்ணி பிடிக்கணும். அதே நேரத்தில் டாட்டோட வந்து அளவை கொஞ்சம் உயர்த்திக்கணும். ஓகேங்களா?
ஸோ அப்போ தான் வந்து முன்பாகத்தில் வந்து சுருக்கம் வந்து இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கணும். வெட்டி விட்டுட்டு நம்ம வந்து இப்போது நடு டாட் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் டாட், ரெண்டாவது வந்து நடு டாட், அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் டாட். எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல வந்து நம்ம மார்ஜினில் வந்து முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஈஸியாக அப்படியே இது மடித்து விட்டு ஆம்கோல் டாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ டாட் வந்து நம்ம போட்டு அழகாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். என்னதான் வந்து இப்படி நம்ம டாட் நம்ம ஃபினிஷ் பண்ணாலும் அதை நெரிச்சு விடணும். நெரிச்சு விட்டு நம்ம வந்து அதை கரெக்டாக கண்டினியூட்டி வந்து சூப்பராக வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இதை நெரிச்சு விடுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டு ஓப்பன் தைச்சாலும் சரி தான், அல்லது பேக் ஓப்பன் தைச்சாலும் சரி தான், இதில் வந்து டாட்டோட அமைப்பை நீங்கள் நெரிச்சு விட்டு அது எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்குறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஓகேங்களா? இப்போ வந்து அழகாக வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கோம். பார்த்தாலே தெரியுது அழகாக வந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம வந்து கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 டாட்டோட அமைப்பும் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து செக் பண்ணியாச்சு, அழகாக வந்து வந்திருக்கு. இந்த பட்டியோட அமைப்பு பேசிக். ஃப்ரண்டில் வந்து நம்ம நார்மலாக வந்து வெட்டி தைப்போம், இதில் வந்து வெட்டாமல் தைக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து லைனிங்கோட மேட்ச் பண்ணி அதை நான் வெட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலை. பாருங்கள், இந்த சென்டரோட அமைப்பை கரெக்டாக இந்த நடுல் பகுதியில் வர்ற மாதிரி வச்சு, ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். உள்ள பிடிமானம் வந்து கரெக்டாக 4 இன்ச்சு தான் பிடிக்கிறேன். இந்த சென்ட்ரு, அதாவது இந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து மெயின் பீஸில் பட்டியை தவிர்த்து மேலே மெயின் பீஸில் 4 இன்ச்சு அளவுக்கு வெட்டி விட்டுக்கணும். வெட்டி கரெக்டாக அந்த மிடில் பகுதியில் வர்ற மாதிரி அதை வந்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வைக்கும்போது இந்த பட்டியோட அமைப்பு வந்து அழகாக ஒன்று போல் வந்து வரும். ஓகேங்களா? அழகாக வந்து வந்திருக்கு. அதற்கப்புறமா இதை இப்போது திருப்பி இன்னொரு தையலும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த பட்டியை தைச்சிட்டோம். ஸோ இதற்கு வந்து ஓவர்லாக் போடுறது ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து இதை நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ ஓவர்லாக் போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அமுக்கு தையல் வந்து போடணும். அதுவே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். மேலே இப்படி ஒரு அமுக்கு தையல் போடணும். ஓகேங்களா? ஸோ அழகாக வந்து இந்த அமைப்பு வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கடுத்து இது வந்து பேக் தட்டோட அமைப்பை வந்து வச்சு பார்த்து கீழே பட்டி வந்து மடிச்சிட்டா இந்த ஃபினிஷிங் வந்து முடிஞ்சது. அதற்கப்புறம் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் பாருங்கள். ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா பார்த்து கொஞ்சம் பேஸ் பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள். ஏன்னா ரொம்ப லென்த்தியான வீடியோ அப்படிங்கிறனால கொஞ்சம் டைமிங் ரொம்பவே அவசியம். இப்போ பாருங்கள், பேக் தட்டை வச்சு பார்க்கணும். ஃப்ரண்டோட சைடு பேக்கோட சைடும் வச்சு பார்க்கும்போது சைடில் எந்த அளவு வருதோ அதே அளவு தான், அதே அளவுக்கு நேராக மடிச்சுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க.
ஸோ இப்போ வந்து கீழே மடிக்கிறதுக்கு பட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அதை விட அதிகமாக இருந்தால் அதிகமாக தான் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கலாம். 1 இன்ச்சு அளவுக்கு மட்டும் துணியை வச்சு மீதியை வந்து நான் வெட்டி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ கீழே வந்து இதை மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து விடும்போது கண்டிப்பாக வந்து இந்த அளவுகள் வந்து மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தைக்கும்போது இந்த பட்டியில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் கிராஸ் வர மாதிரி வைப்போம். ஸோ அதற்கு பதிலாக நம்ம இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறோம். கவனமாக பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ மடித்து விட்டாச்சு. அதற்கு அடுத்து கீழே வந்து படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டு இந்த பகுதியை வந்து சென்டர் பகுதியில் மடித்து, சில நேரங்களில் வந்து பேக் ஓப்பன் இப்படி போட்டிங்கன்னா ஃப்ரண்டில் வந்து அந்த பட்டி பீஸ் வந்து தூக்கும். அப்படி தூக்காமல் இருக்கணும்னா பாருங்கள், இந்த சென்டர் பகுதியை மடித்து சின்னதாக வந்து ஒரு தையல், ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மடித்து தையல் போடணும். இந்த மாதிரி கிராஸாக வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிராஸாக போடணும். ஓகே, இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பட்டியோட அமைப்பு வந்து தூக்காது, நல்ல க்ரீப்பாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ப்ளவுஸோட ஃபினிஷிங் முடிய போகுது. இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணால் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து முடியுது. ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்னா இதுக்கு வந்து முக்கியமாக வந்து ஓவர்லாக் போடணும். ஸோ இப்போ வந்து நான் இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் வந்து நான் போட்டுக்கிறேன். கார்னரை நல்லா வெட்டி விடணும். ஓவர்லாக் போட்டுட்டு இந்த கார்னர் வருது பார்த்திங்களா? ஸோ இந்த கார்னரை கொஞ்சமாக வெட்டி விட்டால் தான் இந்த நடுப்பகுதி வந்து மாறாமல் வந்து இருக்கும். பார்த்திங்களா? இந்த அழகாக வந்து இந்த நடுப்பகுதி வந்து மாறாமல் இருக்கணும்னா ஸோ கொஞ்சம் கார்னரில் கொஞ்சம் வெட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா? இந்த அமைப்பை வந்து எவ்வளோ அழகாக ரவுண்டாக ஷேப்பாக ஒரே மாதிரி ஃபினிஷிங் வந்து வந்திருக்கு. நம்ம பண்ண டிசைனும் அழகாக வந்திருக்கு. பார்த்திங்களா? ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து சின்ன சின்ன பிசுறு வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கணும். வெட்டி விட்டுட்டு திரும்ப வந்து அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து நம்ம இப்போது ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிட்டாலே வந்து ஆல்மோஸ்ட் இதில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இதை துணி வந்து விலகிட்டே வரும். அப்படிங்கிறனால வந்து இந்த பேக் பகுதியை சின்னதாக ஒரு தையல் ஒரு போட்டுக்கலாம். அதை திரும்ப பிரித்து விட்டுக்கலாம். இப்படி பண்ணியாச்சுன்னா துணி வந்து விலகாமல் இருக்கும். இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இடது கை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். தைக்கும்போது நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த அந்த சுருக்கு பகுதியை சென்டர்லேருந்து வச்சு பார்த்துக்கணும். சென்டர்லேருந்து வச்சு பார்த்து கையோட அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். முக்கியமாக தையல் வந்து ஒடிச்சு விடணும். இப்படி கையில் இந்த துணியை இழுத்து விட்டோம்னா தையல் வந்து ஒடியும். ஸோ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம்னா, கை வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைச்சிட்டோம், இப்படி ஒடிச்சு விடாமல் தைச்சிட்டோம்னா கையோட சுற்றளவும் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து கைக்கு கீழே வந்து தையல் போட்ட பிறகு சுருக்கம் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னா கையோட அளவுகளை வந்து கரெக்டாக வந்து வச்சுருக்கணும். அதே நேரத்தில் வந்து தையல் போடும்போது ப்ளவுஸ் போடும்போது சரி தான்
மேலே சுருக்கம் மட்டுமே தூக்கிட்டு இருக்கணும், கீழே வந்து சுருக்கம் வந்துடக்கூடாது இல்லையா, அதற்காக தான் சொன்னேன். இந்த மாதிரி தைச்சிக்கணும். ஸோ மிடில் பகுதியில் வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வந்து அந்த நம்ம போட்டிருக்கிற சுருக்கம் வந்து கரெக்டாக சென்டரில் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல கவனிச்சுக்கணும். கவனிச்சுட்டு அதற்கேற்றாற் போல் வந்து நம்ம வந்து தையல் வந்து போடணும். ஒரு கையில் சரியாக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு கையிலையும் நம்ம வந்து சரியாக தான் வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா. இப்போ வந்து தையை வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கை வந்து தைச்சி ஃபினிஷ் பண்ண போகிறோம். கை வந்து ஆரம்பிக்கும் போதும் சரி முடிக்கும் போதும் சரி அதில் வந்து எச்சு கம்மி எதுவுமே வந்துடக்கூடாது, கரெக்டாக வந்து வரணும். கரெக்டாக வந்திருக்குது. ஓகே. இப்போ வந்து கை வந்து அழகாக வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ கை வந்து இடது கை தைச்சிருக்கோம் பாருங்கள், சுருக்கம் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இப்படி பார்க்கும்போது நல்லா அழகாக தெரியும். அடுத்து வந்து நம்ம வந்து வலது கை வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். ஏற்கனவே இடது கை நம்ம தைக்கும்போது வந்து தையல் ஒடிச்சு விட்டோம் இல்லையா, அதே போல் வலது கைக்கும் நம்ம தையல் வந்து ஒடிச்சு விடணும். இது வந்து கையோட அடிப்பகுதி வந்து சுருக்க வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம செய்யக்கூடிய விஷயம். ஓகேங்களா. நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் ரொம்பவே முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பாருங்கள், இப்போ இதுலேயும் கரெக்டாக அந்த சுருக்கம் வச்சிருக்கக்கூடிய பகுதி கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரி நம்ம வந்து அமைச்சிக்கணும். இப்போ கரெக்டாக மிடில் வந்து கரெக்டாக வந்திருக்குது. மெயின் திங்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் பண்ணும்போதே அதற்கு ஏற்றாற் போல் வந்து வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இப்போ அழகாக வந்து முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து அடுத்து வந்து சைடு தைச்சோம்னா ப்ளவுஸ் வந்து முடியுது. ரெண்டாவது வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ரெண்டாவது தையல் போட்டுட்டு நம்ம வந்து அடுத்து ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டோம்னா அடுத்து வந்து சைடு அட்டாச் மட்டும்தான். இதுலேயும் பாருங்கள், சுருக்கு வந்துருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து வச்சு பார்த்தோம்னா கை வச்சு பார்த்தோம்னா அழகாக தூக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து வரணும். ஓகேங்களா. இப்போ வந்து கைக்கு வந்து ஓவர்லாக் போட்டாச்சு. ஐஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அட்டாச்மெண்ட் பண்ணுறது தான். சைடில் வந்து பிடிமானத்துக்கு உண்டான இடுப்பு சுற்றளவு நம்ம வந்து இப்போ மார்ஜின் பண்ணிக்கலாம். இடுப்பு சுற்றளவு 36 இன்ச்சு மார்பு சுற்றளவு கொண்ட இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 34 இன்ச்சு. ஸோ அதற்கேற்றாற் போல் வந்து நம்ம வந்து அளவுகள் வந்து வச்சிட்ருக்கோம். பொதுவாக வந்து அளவு வைக்கும்போது நம்ம அந்த மிஷினில் இருக்கக்கூடிய அந்த பீஸு அந்த அளவு வச்சே வந்து அளவுகள் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 36 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு, 34 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து மார்ஜின் வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே டேப் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இதுலேயே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்து நம்ம மார்ஜின் பண்ணிட்டோம். இப்போ வந்து சைடு வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். சைடு அட்டாச் பண்ணும்போது எப்போவுமே சைடில் துணி வந்து வெளியே வந்து அதிகமாக போயிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து முன்பாகமும் பின்பாகமும் எங்கே மார்ஜின் இருக்கோ அதுக்கு நடுவில் நம்ம வந்து சைடில் துணி கரெக்டாக வச்சுட்டு ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா. தைக்கும்போதே ஆம்கோல் பகுதியில் அளவு கரெக்டாக இருக்கா, அண்டு முனி பகுதியில் வந்து அளவு கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே வந்து பார்த்துக்கணும். இது முனிக்கை சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து மார்ஜின் இருக்குது அப்படிங்கிறனால கரெக்டாக 1.5 இன்ச் ஸ்பேஸ்
நமக்கு வந்து அழகாக வந்து மார்ஜின் அளவு தெரிஞ்சிடும். அடுத்த கை ஜாயின் பண்ணும்போதும் நான் இதையே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். டேப் வச்சு அளக்க போகிறதில்ல. ஸோ அளவுகள் வந்து நம்ம கரெக்டாக வச்சு வெட்டிட்டோம் அப்படின்னா டேப் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அவ்வளோதான். எப்போவுமே வந்து சைடில் வந்து நான் 3 தையல் போட்டுக்குவேன். அதிகமாக கேட்கும் பட்சத்தில் 4 தையல் வந்து போடுவேன். சில நேரங்களில் வந்து உடம்பு வந்து அவங்களே வந்து கஸ்டமரே வந்து பிரித்து விடணும் அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் வந்து நான் 4 தையல் போடுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் 3 தையல் வந்து போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை வந்து லேசாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. அதாவது 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு உள்ள வந்து பிடிமானத்துக்கு வந்து துணி வந்து அவசியம். ஸோ அதை வந்து முக்கியமாக வந்து இருக்கணும். ஓகேங்களா? சைடு தைக்கும்போது எப்போவுமே கீழேருந்து தான் வந்து தைக்கணும். கையிலேருந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கக்கூடாது. அது வந்து சரியான ஒரு ஃபினிஷிங் அமைப்பை தராது. இப்போ இதுலேயும் கீழே இடுப்பு பகுதியில் ஆரம்பிக்கும் போதே ஆம்கோல் பகுதி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். பார்த்துட்டு கரெக்டாக 1.5 இன்ச்சு ஸ்பேஸ் சொன்னேன் இல்லையா கையில், அதே அளவை அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு வந்து மார்ஜின் வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ 3 தையல் போட்டோம்னா ஆல்மோஸ்ட் இந்த ப்ளவுஸ் இஸ் ரெடி. கொக்கி வச்சு அழகாக வந்து ப்ளவுஸ் வந்து போட்டுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ப்ளவுஸ் வந்து அந்த கஸ்டமருக்கு சூப்பராக வந்து அமைஞ்சிருக்குது. நான் வந்து அதை பார்த்துட்டேன். அழகாக இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ப்ளவுஸோட அமைப்பும் ஃபிட்டிங்கும் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே நேரத்தில் டிசைனும் வந்து அவங்களுக்காக வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ முழுக்க கிட்டத்தட்ட இப்போ 1.5 மணி நேரம் இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் பேசி இதை முழு விளக்கமாக சொல்லியிருக்கேன். நான் சொன்ன விஷயத்த நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் பாருங்கள் இதே போல் அழகாக வந்து ப்ளவுஸ் வெட்டி தைக்க முடியும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த டிசைன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸோட அமைப்பு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே போல் ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து அமையும். உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே ஃபார் எவ்ரி ஒன். நன்றி, வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லைஃப்பில் எந்த ஒரு விஷயம்னாலும் சரிதான். ஸோ அதை வந்து நம்ம வந்து கான்ஃபிடண்ட்டாக செய்யும் பட்சத்தில் ஒரு மாடலுங்கிறது சாதா ப்ளவுஸுக்கு சம்மந்தம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ நீங்களும் இதை வந்து ஒரு கஷ்டமான விஷயமா எடுத்துக்காம இது நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த வேலையை வந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி ஒரு மாடல் ப்ளவுஸ் உங்களாலையும் வெட்டி தைச்சு அழகா வந்து போட முடியும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுத்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே போல வேற எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ தொடர்ந்து வந்து சேரும். ஸோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.